பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் நினைவுகளில் கடந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு என் அன்பு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார்: மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இது ஏதோ பயத்திலையோ அல்லது கல்லறையில் போய் கடைசி நேரத்தில் நின்று மனிதனே மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி அழக்கூடிய ஒரு பாடலாகவோ இது இல்லை. ஆமாங்க, வெற்றி சிறந்த கிறிஸ்துவை, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கிறிஸ்துவை பெருமையாய் எண்ணி உண்மையான ஹீரோவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் முழு சாராம்சத்தையும் முழுமையாய் பெற்றுக்கொண்ட பவுல் மிக தெளிவாக கேட்கிறார்: மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சொல்லுப்பா. ஆமாங்க, இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்களும் கிறிஸ்துவை அறிந்து விசுவாசத்தில் குலைச்சல் உள்ளவர்களும் மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஜெயம் என்னவென்றால், மரணத்தை ஜீவனின் அதிபதியானவர் முற்றிலுமாய் ஜெயித்தார். பிசாசை செய்யக்கூடாத ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டு கதறான். என்ன தெரியுங்களா? உயிரை கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள, படைப்பின் அதிகாரமுள்ள, படைப்பின் அதிபதியை, உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுடைய அதிபதியை மரணத்தின் மூலமாய் கொன்று விடலாம் என்று முட்டாள்தனமான கணக்கிட்டு மாட்டிக்கொண்டான். சிலுவையில் மாட்டினாரை வச்சு செஞ்சிடலாம், அடித்து முடிச்சிட்டோம், கதையை முடிச்சிட்டோம்னு கொண்டாடி கொண்டிருந்த பிசாசுக்கு அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்துட்டு, நான் வந்துட்டேன், எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு ஜெயமாய் மரணத்தை விழுங்கி உயிரோடு எழுந்தவர். படைத்தவரையே எப்படிங்க கொல்ல முடியும்? மரணமே ஒரு கிடையாது. அதான் சிலுவையில் தெளிவாக சொல்கிறாரு: பிதாவே, என் ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன். யாராலையும் அப்படி சொல்ல முடியாது, எந்த மனிதனாலும் அப்படி சொல்ல முடியாது. பாவம் அறியாத அந்த ஆட்டுக்குட்டியானவர், பரிசுத்தமாய் பிறந்த ஆட்டுக்குட்டியானவர் மரணத்தை ருசி பார்க்க தயாரானார்.